Good morning, students. Before going to today's session, let us we know about education. Education is the key to success. Education is one thing no one can take away from you. Now, I am going to continue unit number 4 electromagnetic induction and alternating current. Students, take page number 207 and listen today class. Today topic is 4.2 eddy currents. According to Faraday's law of electromagnetic induction. So in previous video classes already we discussed there are two Faraday's laws, first law and second law. So based on Faraday's laws of electromagnetic induction, an EMF is induced in a conductor when the magnetic flux passing through it changes. ஒரு கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுமோ அப்போ அங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு ஃபேரடேஸ் லாஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஹவவர் தி கண்டக்டர் நீட் நாட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் எ ஒயர் ஆர் காயில். ஸோ அந்த நம்ம எடுக்கிற கண்டக்டருடைய ஷேப் ஒயராக இருக்கணும் இல்லை காயிலாக இருக்கணும் அப்படிங்கிறது நீட் நாட் கண்டிஷன் கிடையாது. So, all are see figure 4.10. The figure represents eddy currents. All are see figure 4.10 shows eddy currents. So, this is conductor. These lines are represented as a magnetic field lines. Alternating magnetic field. These lines represents the eddy currents அப்படிங்கிறத பாருங்க. ஒரு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த ரெட் கலர் லைன்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் அஸ் எ எட்டி கரண்ட். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் எட்டி கரண்ட்ஸ். ஸோ ரீட் த நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஈவன் ஃபார் எ கண்டக்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் எ ஷீட் ஆர் பிளேட். ஸோ நம்ம எடுக்கிற கண்டக்டருடைய ஷேப் ஒரு ஷீட் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு பிளேட் மாதிரி நம்ம சைஸை கன்சிடர் பண்ணாலும் சரி. த இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் வென் magnetic flux linked with it changes. So எப்பெல்லாம் the conductor EMF induce ஆகும், so whenever the magnetic flux linked with a coil changes, EMF is induced. Read the next line. But the difference is that there is no definite loop or path for induced current to flow away. ஸோ the magnetic flux பாஸ் ஆகிறதுக்கு நமக்கு என்ன நீடுன்னு சொன்னால் ஒரு க்ளோஸ்ட் லூப் ஆர் பாத். ஆஸ் எ ரிசல்ட் த இன்டியூஸ்டு கரண்ட்ஸ் ஃப்ளோ இன் கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத். ஸோ இதை தான் நமக்கு டயக்ராம் 4.10ல் அந்த ரெட் கலரில் சர்க்கிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எட்டி கரண்ட்ஸ்னு சொல்லி. அந்த இன்டியூஸ்டு கரண்ட்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத்தில் ஃப்ளோ ஆகும். ஆஸ் தீஸ் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் ரிசம்பிள், அந்த எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் பார்க்குறதுக்கு எது மாதிரி இருக்குது, எட்டிஸ் ஆஃப் வாட்டர், சுழல்னு சொல்லுவோம். எட்டிஸ்னால் என்னது, சுழல். தீஸ் ஆர் நோன் அஸ் எட்டி கரண்ட்ஸ். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபோக்கால்ட் கரண்ட். ஏன்னா அந்த எட்டி கரண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஃபோக்கால்ட்டு அப்படிங்கிற ஃபிசிஸ்ட். ஸோ இதுக்கு பேர் ஃபோக்கால்ட் கரண்ட்னு சொல்லலாம், இல்லைனா நம்ம எட்டி கரண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்க 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரோமன் லெட்டர் 2, அதாவது 2 மார்க் கொஸ்டின் 5th ஒன்னுடைய ஆன்சர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கேஸ் ஃபர்ஸ்ட் பேராலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டயக்ராம் கண்டிப்பாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்தே மார்க் பண்ணிக்கோங்க. ரோமன் லெட்டர் 2 உங்களுடைய புக் பேக்கில் உள்ள 2 மார்க் கொஸ்டினில் 5th கொஸ்டினுடைய ஆன்சர் திஸ். அண்ட் டயக்ராம் கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். இந்த ரெட் கலர் லைன் பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் எட்டிஸ் மாதிரி இருக்குது. அதாவது இந்த வாட்டர்லாம் என்ன ஆகும், சுழல் வந்துச்சுன்னா அந்த மழை பெய்யும் சுழல் என்ன ஆகும், இப்படி கான்ஸ்டன்ட் சர்க்கிள் ஃபார்மில் தானே ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு எட்டி கரண்ட்ஸ். இதை கண்டுபிடிச்சது ஃபோக்கால்ட்னால இதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஃபோக்கால்ட் கரண்ட்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய ஆன்சரை நீங்கள் எங்கே முடிச்சுக்கணும்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பேரால தீஸ் ஆர் கால்டுன்னு முடியுது இல்லையா, இந்த லைனில் முடிச்சுக்கிறீங்க. ரோமன் லெட்டர் 2னுடைய 2 மார்க்கு 5th ஒன்னுடைய ஆன்சர் இஸ் கம்ப்ளீட்டட். நவ் இந்த ஃபோக்கால்ட் கரண்ட்டை டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் நவ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபோக்கால்ட் கரண்ட். Here is a simple demonstration for the production of
எட்டி கரண்ட்ஸ். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும்? கன்சிடர் எ பெண்டுலம். நம்ம என்ன எடுத்துக்கிறாங்க? இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு பெண்டுலம் எடுத்துக்கிறோம். தட் கேன் பி மேட் டு ஆசிலேட். அது எதுக்கு இடையில் ஆசிலேட் ஆகுது? போல்ஸ் ஆஃப் எ பவர்ஃபுல் எலக்ட்ரோ மேக்னெட். 2 எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு இடையில் ஆசிலேட் ஆகுற மாதிரி நம்ம ஸோ ஒரு பெண்டுலத்தை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சி இன் டயக்ராம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டயக்ராம் பாருங்கள். 4.11 பார்த்தீங்கன்னா ஏ பி சி அப்படின்னு 3 டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்காங்களா, அதை பற்றி தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ தீஸ் ஆர் ரெப்ரசன்ட் அஸ் எ எலக்ட்ரோ மேக்னெட். நார்த்து போல் அண்டு சவுத்து போல் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த 2 போலுக்கு இடையில் ஆசிலேட் ஆகிற மாதிரி நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோம்னு சொன்னால் ஒரு பெண்டுலம் வச்சுருக்கோம். ஸோ என்ன ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் ஆசிலேட் பண்ணுறோம். ஸோ ஏ டயக்ராமோட தியரி ஓவர். ஃபர்ஸ்ட் தி எலக்ட்ரோ மேக்னெட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டை. தி பெண்டுலம் இஸ் ஸ்லைட்லி டிஸ்பிளேஸ்ட். அப்போ என்ன ஆகும்? ஸ்லைட்டாக தான் அதோடைய பொசிஷனை விட்டு மூவ் பண்ணும் அண்டு ரிலீஸ்டு. இட் பிகின்ஸ் டு ஆசிலேட். கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இட் எக்ஸ்க்யூட்ஸ் எ லார்ஜர் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பிஃபோர் ஸ்டாப்பிங். ஸ்டாப்பிங் வரப்போகிறதுக்கு முன்னாடி நிறைய நம்பர் ஆஃப் என்ன பண்ணும்? ஆசிலேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் அவனோட ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும். தி ஏர் ஃப்ரிக்ஷன் இஸ் தி ஒன்லி டேம்பிங் ஃபோர்ஸ். டேம்பிங்னா நம்ம தடைன்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஆசிலேட் ஆக விடாமல் தடுக்கிறது எது தான்? இங்கே ஏர் ஃப்ரிக்ஷன் தான் அது ஆசிலேட் ஆக விடாமல் நமக்கு இங்கே டேம்ப் பண்ணுது. ஸோ வென் தி எலக்ட்ரோ மேக்னெட் இஸ் ஸ்விட்ச் ஆன். இப்போ என்ன ஆகுது? நம்ம எகெயின் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோம். ஸ்விட்ச் ஆன், முதல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்தோம், இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். அண்ட் த டிஸ்க் ஆஃப் த பெண்டுலம். நம்ம அந்த பெண்டுலத்தை எப்படி எடுத்துருக்கோம்னு சொன்னால் இந்த ஷேப்பில் எடுத்திருப்பாங்க. இதுக்கு பேர் டிஸ்க். ஏன்னா அதோடைய சைஸை வந்து குறைச்சிருப்பாங்க. அந்த கண்டக்டருடைய ஷேப் என்ன பண்ணியிருக்கோம்? ஷீட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா பிளேட்டாக எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இங்கே ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ வென் தி எலக்ட்ரோமேக்னெட் இஸ் ஸ்விட்ச்டு ஆன், த டிஸ்க் ஆஃப் பெண்டுலம் இஸ் மேட் டு ஆசிலேட். என்ன ஆகும்? அந்த பெண்டுலம் கொஞ்சம் ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ண உடனே எட்டி கரண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் இட். ஸோ எப்போ எலக்ட்ரோமேக்னெட் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோமோ அந்த பெண்டுலம் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அங்கே எட்டி கரண்ட்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எட்டி கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் இட் விச் வில் அப்போஸ். எது அப்போஸ் பண்ணுது? அப்போஸ் த ஆசிலேஷன். அதில் உருவான அந்த எட்டி கரண்ட்ஸ் அதை ஆசிலேட் ஆக விடாமல் என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும். அப்போ எ ஹெவி டேம்பிங் ஃபோர்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட்ஸ் வில் பிரிங் த பெண்டுலம் டு ரெஸ்ட். ஸோ அப்போ என்ன? நமக்கு அந்த டேம்பிங் ஃபோர்ஸ் தான் அந்த பெண்டுலத்தை என்ன பண்ணுது? ஆசிலேட் ஆக விடாமல் ஃபியூ ஆசிலேஷன்ஸோட என்ன பண்ணிக்கிறது? ரெஸ்ட்டுக்கு வர வைக்குது. So again I read, a heavy damping force of eddy currents will bring the pendulum to rest within a few oscillations. ஒரு சில few oscillationோட ரெஸ்ட் பொசிஷனுக்கு அந்த damping force தான் கொண்டு வருது அந்த பெண்டுலத்தை. However, if some slots are cut in the disc, இப்போ டிஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி கேப் இருக்கும். ஃபிகர் சியில் பார்த்தா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ சம் ஸ்லாட்ஸ் ஆர் கட். ஸோ டயக்ராமில் பாருங்கம்மா, சி டயக்ராமில் பாருங்கள் என்ன ஆகுது? இந்த இது வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பிளேட்டு. இப்போ பாருங்கள் அந்த பிளேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய கட் கொடுத்துருக்காங்க இல்லையா? எதுக்காக அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்லாட்ஸ்? த எட்டி கரண்ட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு. நம்ம அந்த ஷேப்பில் இந்த மாதிரி கேப் விட்டாங்க, ஸ்லாட்ஸ் ஆரம்பித்தோம்னா அங்கே உருவாகிற எட்டி கரண்ட்ஸுடைய வேல்யூ என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா கேப் இருக்கு இல்லையா? ஏன்னா க்ளோஸ்டு பார்த்தா இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்? எட்டி கரண்ட்ஸு அதிகமாக ஃப்ளோ ஆகும். த பெண்டுலம் நவ் will execute several oscillations before coming to rest. ஸோ ரெஸ்ட்டுக்கு வரப்போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆசிலேஷன்ஸை கொடுத்துட்டு என்ன பண்ண? அந்த பெண்டுலம் ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ திஸ் கிளியர்லி டெமான்ஸ்ட்ரேட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எட்டி கரண்ட் இன் த டிஸ்க் ஆஃப் தி பெண்டுலம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பெண்டுலத்தில் எப்படி அந்த எட்டி கரண்ட்ஸ் வந்து டிஸ்க் ஷேப்பில் இருக்க அந்த பெண்டுலத்தில் எட்டி கரண்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப். ட்ராபேக்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட்ஸ். இந்த எட்டி கரண்ட்ஸ்னால என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது? ஸோ வென் எட்டி கரண்ட்ஸ் ஃப்ளோஸ் இன் தி கண்டக்டர், எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹீட். எப்போல்லாம் அந்த கண்டக்டரில் இந்த எட்டி கரண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுதோ அப்போ நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஹீட் ஃபார்மில் என்ன ஆகுது? வேஸ்ட் ஆகுது, டிசிபேட் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. த எனர்ஜி லாஸ் டியூ டு தி ஃப்ளோ ஆஃப் எட்டி கரண்ட் இஸ் இன்எவிட்டபிள் அப்படின்னு சொன்னால் அதை தவிர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எட்டி கரண்ட்ஸ் ஹீட்டாக மாறதை நம்ம என்ன பண்ண முடியாது? ஹீட்டாக லாஸ் ஆகிறத தடுக்க முடியாது. பட் இட் கேன் பி ரிடியூஸ் டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் வித் சூட்டபிள் மெஷர்ஸ். பட் நம்ம என்ன பண்ணலாம்? அதோடைய எஃபெக்டை வந்து அதிகமாக இல்லாத மாதிரி நம்ம ரிடியூஸ் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த வேஸ் டு ரிடியூஸ் த எட்டி கரண்ட்? This design of transformer core
and electric motor armature is crucial in order to minimize the eddy current loss. ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ இந்த எட்டி கரண்ட்டுடைய வேல்யூவை நம்ம லாஸ் ஆகிறத மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழின்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எலக்ட்ரிக் மோட்டார் ஆர்மச்சூர்னால் என்னது, நிறைய நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் அப்படி வவுண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது ஆர்மச்சூர். இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் எட்டி கரண்ட் லாஸ் ஆகிறத நம்ம மினிமைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டு ரிடியூஸ் தீஸ் லாஸஸ் the core of the transformer is made up of thin laminas. இது ரொம்ப முக்கியமான வேர்டு, ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்லைன். திஸ் இஸ் 1 மார்க் கொஷனுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய அந்த லாஸஸை குறைக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னென்னா, நம்ம எடுக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்முடைய கோரை வந்து எப்படி எடுத்துக்கணும், ஒரு தின் லேமினேட்டட் ஷீட். நம்ம பேப்பர் யூஸ் லேமினேட்டட் ஷீட்னா என்ன பண்ணுறோம், லேமினேஷன்னா அப்படியே தின் ஷீட்டால் என்ன பண்ணுறாங்க, நமக்கு லேமினேட் பண்ணி தராங்களே, அந்த மாதிரி நம்மளுடைய சைஸை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு தின் லேமினேஸ் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஒன் அனதர். ஒன்றுக்கு ஒன்று கடையில் என்ன பண்ணுறோம், அந்த தின் கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம தின் லேமினேஷன் பண்ணுறதுனால அந்த எட்டி கரண்ட் லாஸ் நமக்கு மினிமைஸ் ஆகும். அதை நமக்கு ஃபிகர் 4.2a. Let us now see the diagram. 4.12 is a represents for insulated laminas of the core of a டிரான்ஸ்ஃபார்மர். கோர்னாலே நிறைய ஜாயின் பண்ண அடுக்கு மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கோர்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் ஒரு சிங்கிள் கோரை மட்டும் நமக்கு தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய ஷேப்பை பாருங்கள், அதனுடைய சைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், திக்னஸ் எப்படி இருக்குது, ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு இல்லையா, அதுதான் தின். ஸோ இந்த மாதிரி நிறைய தின் லேமினஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒய், வாட் இஸ் த பர்பஸ், ஏன் இந்த தின் லேமினஸை யூஸ் பண்ணணும், பிகாஸ் டு ரிடியூஸ் eddy current loss. Next line, while for electric motor எப்படி யூஸ் பண்ணுறாங்க, the winding is made up of a ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, winding wire is made up of wires insulated from one another. இங்கே பாருங்கள் இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு ஒயரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இல்லை நிறைய நம்பர் ஆஃப் ஒயர்ஸை குரூப் ஃபார்ம் பண்ணி நமக்கு இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதே ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு தின் லேமினேட்டட் ஷீட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரில் நிறைய நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லைன், த இன்சுலேஷன் யூஸ்ட் டஸ் நாட் அலோ ஹியூஜ் எட்டி கரண்ட்ஸ். இந்த இன்சுலேஷன் என்ன பண்ணாது, நமக்கு நிறைய அலோவ் பண்ணாது, ஹியூஜ் எட்டி கரண்ட்ஸ் டு ஃப்ளோ ஆக விடாமல் தடுக்கும். அண்ட் ஹென்ஸ் லாஸஸ் ஆர் மினிமைஸ்ட். எட்டி கரண்ட்ஸ் நமக்கு அதிகமாக உருவானால் அது ஹீட் ஃபார்மாக வேஸ்ட் ஆகும் இல்லையா, ஸோ எட்டி கரண்ட்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகாது, அப்போ நமக்கு லாஸும் மினிமைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுடைய புக்கில் இருக்குமா, ஒரு பேரால் இருக்கும், பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இது வந்து உங்களுக்கு இந்த ரீசன் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க இல்லையா, வாட் ஹேப்பன் ஒய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அந்த கொஸ்டினில் கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ ஜஸ்ட் ஐ ரீட், யூ அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸாம்பிள், a spherical stone and a spherical metallic ball ரெண்டு எடுத்துக்கிறோமா, 2 things. ஒன்று வந்து ஒரு ஸ்டோனு, இன்னொன்று வந்து ஒரு மெட்டாலிக் பால் ஆஃப் சேம் சைஸ் வந்து சேமாக இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப் அண்ட் மாஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. என்ன பண்ணுறோம், ட்ராப்டு ஃப்ரம் த சேம் ஹைட், ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து ரெண்டையுமே நம்ம விடுறோம் அட் டயத்தில். விச் ஒன் எ ஸ்டோன் ஆர் எ மெட்டல் பால் வில் ரீச் த எர்த் சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட். ஸோ எது வந்து இந்த ரெண்டில் எர்த் சர்ஃபேஸை ஃபஸ்ட் டச் பண்ணோம் அப்படிங்கிறது கொஸ்டின். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சரா, 2 மார்க் 3 மார்க் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் வரும் இல்லையா, சம்டைம் இது கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம், கம்பல்சரியில் கூட யூஸ் ஆகலாம். அஷ்யூம் தட் there is no air friction. இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். ஸோ ஏர் ஃப்ரிக்ஷன் இல்லை, இந்த ஏர் ஃப்ரிக்ஷன் தான் என்ன பண்ணாது, டேம் பண்ணும் இல்லையா. ஸோ ஏர் ஃப்ரிக்ஷன் இல்லாத போது என்ன வரும் நமக்கு, விச் ஒன் இஸ் ரீச்டு ஃபர்ஸ்ட். ஸோ ஆன்சர், த ஸ்டோன் வில் ரீச் த எர்த் சர்ஃபேஸ் ஏர்லியர் தேன் த மெட்டல் பால். மெட்டல் பாலை விட ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எது ரீச் ஆகும், ஸ்டோன். வாட் இஸ் த ரீசன், த ரீசன் இஸ், முக்கியமான ரீசன் இது, that when the metal ball falls through the magnetic field of earth, because earth is also is one of the magnet இல்லையா. ஸோ அந்த மெட்டல் பால் எப்போ அந்த எர்த்தை நோக்கி மூவ் பண்ணுதோ the eddy currents are produced. ஏன்னா மெட்டலில் என்ன ஆகும், மெட்டலுங்கிறது ஒரு கண்டக்டர், அந்த கண்டக்டரில் என்ன ஃபார்ம் ஆகும், எட்டி கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த எட்டி கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இன் வீட் விச் அப்போசஸ் இட்ஸ் மோஷன். எட்டி கரண்ட்னால என்ன பண்ணும், அந்த மோஷன் ஆக விடாமல் அதை கண்டிப்பாக தடுக்கும். ஸோ பட் இந்த கேஸ் ஆஃப் ஸ்டோனில் கண்டக்டரே கிடையாது இல்லையா, ஸ்டோன். ஸோ அப்போ என்ன ஆகாது, எட்டி கரண்ட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ நோ எட்டி கரண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் அண்ட் இட் ஃபால்ஸ் ஃப்ரீலி. ஸோ எந்த ஒரு ஃப்ரிக்ஷன் டேம்பும் இல்லாமல் ஈஸியாக ஸ்டோன் வந்து சர்ஃபேஸை ரீச் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ரீசன். பப்ளிக் கொஸ்டினில் ஜஸ்ட் ஒரு ஆன்சரில் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் திங்க் பண்ணி ஆன்சரை ரைட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்னொரு அனதரோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கம்மா. இது ஈஸியாக ரீட் பண்ணிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். புக்கில் எல்லாருமே மார்க் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கோங்க. ஸோ அடிக்கடி ரிப்பீட்டடாக வர கொஷின், அதாவது இந்த கொஷின் வந்து டீட்டெயில் கொஷின், அதாவது ரோமல் 3ல் டீட்டெயில் கொஷின் ஆன்சரில் 5th ஒன்னுடைய ஆன்சர் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட்ஸ்? தோ the production of eddy currents is undesirable in some cases, it is useful in some other cases. So eddy currents some drawbacks இருந்தாலும் நமக்கு அதனால சில uses இருக்கு. So what are the uses, what are the applications? First one, induction stove. So இந்த eddy currents induction stoveலையும் யூஸ் ஆகுது. Second one, eddy current brake. எட்டி கரண்ட் பிரேக்குங்கிற டிவைஸில் யூஸ் ஆகுது. அடுத்து எட்டி கரண்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறதுல யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். ஸோ ஹவு மெனி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட்ஸ்? தெர் ஆர் 4 அப்ளிகேஷன்ஸ். வாட் ஆர் தே? 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா எழுதலாம், 5 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினில் எழுதணும், ஃபுல்லாக ப்ரீஃபாக எழுதணும். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ், எட்டி கரண்ட் பிரேக், எட்டி கரண்ட் டெஸ்டிங், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். Now we see one by one what are the explanation of each one. So first one, induction stove எப்படி யூஸ் ஆகும்? Induction stove அப்படிங்கிறது நம்ம ordinary we are used in our daily life. So induction stove is used to cook the food quickly and safely with less energy consumption. ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சேஃபாகவும் குக் பண்ண முடியும். லெஸ் ஆனால் எடுத்துக்கிற எனர்ஜி ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும், லெஸ் எனர்ஜி தான் எடுத்துக்கும். Below the cooking zone there is a tightly wound coil of insulated wire. ஸோ இதெல்லாம் நமக்கு இன்சைடில் பார்ட்டில் மேக்கப் பண்ணியிருப்பாங்க, நிறைய இன்சைட் ஒயர்ஸை வந்து தான் வவுண்ட் பண்ணியிருப்பாங்க டைட்டாக. தி குக்கிங் பேன் மேட் ஆஃப் சூட்டபிள் மெட்டீரியல். நமக்கு தேவையான விசிலில் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். அந்த குக்கிங் பேன் ஈஸ் பிளேஸ்ட் ஓவர் த குக்கிங் ஜோன் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அந்த வெசலை. வென் தி ஸ்டவ் இஸ் ஸ்விட்ச் ஆன். ஸோ எப்போ நம்ம அந்த ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோமோ, அண்டர்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோயிங் இன் தி காயில். நீங்கள் கொடுத்துருக்க காயில் வழியாக என்ன ஃப்ளோ ஆகும்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பாஸ் ஆகிற ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஹை ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ப்ரொடியூசஸ் ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அங்கே உருவாகிற ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு நமக்கு தேவையான அதிகமாக உள்ள ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது? விச் இன்டியூசஸ் வெரி ஸ்ட்ராங் எட்டி கரண்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நமக்கு தேவையான எட்டி கரண்ட்ஸை அந்த குக்கிங் பேனுக்கு சப்ளை பண்ணும். ஸோ அந்த எட்டி கரண்ட்ஸ் இன் தி பேன் ப்ரொடியூஸ் ஸோ மச் ஆஃப் ஹீட். அந்த எட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எட்டி கரண்ட்ஸ் தான் ஹீட் ஃபார்மாக லாஸ் ஆகும்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ நமக்கு என்னது? அந்த எட்டி கரண்ட்ஸு ஸோ மச் ஆஃப் ஹீட் டியூ டு ஜூல் ஹீட்டிங்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஃபுட்டை குக் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 4.13 இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படிங்கிறத நமக்கு டயக்ராம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நோ நீட் டு ட்ரா டயக்ராம்ஸ். ஸோ கொஷின்ஸ்லாம் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ண வேண்டாமா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் குக்கிங் பேன், குக்கிங் ஜோன், திஸ் இஸ் குக்கிங் பேன். இதுதான் ஆல்டர்னேட்டிங் அந்த கரண்ட் தான் நமக்கு தேவையான எட்டி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நோட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டொமஸ்டிக் ஏசி ஆல்டர்னேட்டிஙங் கரண்ட் சப்ளை இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம். ஸோ நம்ம வீட்டு தேவைக்கு தேவைப்படுது இல்லையா ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சப்ளை, அதை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நம்ம இப்போ மிக்சி அட் தி ஹீட்டர் இதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு விதமாக சப்ளை பண்ணுவாங்க இல்லையா, ஒரே மாதிரி கரண்ட் எல்லாமே எடுத்துக்காது. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் எவ்வளோ சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பாருங்கள். 50லேருந்து 60 ஹெர்ட்ஸ்லேருந்து டு 20 to 40 கிலோ ஹெர்ட்ஸ். இதை பார்க்கணுமா நல்லா? இது ஹெர்ட்ஸ்லேருந்து கிலோ ஹெர்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பிஃபோர் கிவிங் இட் டு தி காயில் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ். அப்போ தான் நமக்கு தேவையான ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது 1 மார்க் கொஸ்டினுக்கு யூஸ் ஆகலாம். 50 to 60 ஹெர்ட்ஸ்லேருந்து ஏதோ அவ்வளோ அதிகப்படுத்துகிறோம் நம்ம 20 to 40 கிலோ ஹெர்ட்ஸ். செகண்ட் டிவைஸ் அப்ளிகேஷன் ஆஃப் எட்டி கரண்டில் எட்டி கரண்ட் பிரேக். எப்படி ஹவ் எட்டி கரண்ட் இஸ் யூஸ்ட் இன் பிரேக்கில் எப்படி யூஸ் ஆகும்? ஸோ திஸ் எட்டி கரண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் இன். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க? இந்த சிஸ்டத்தை ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸில் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ரோலர் கோஸ்டர். 1 மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம். ஹை ஸ்பீட் ட்ரெயின் ரோலர் கோஸ்டரில் எது யூஸ் ஆகுது பாருங்கள்? இந்த எட்டி கரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் ஜஸ்ட் above the rails. ஸோ அந்த ரெயில்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்ட்ராங்காக எலக்ட்ரோ மேக்னெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ரயில்னால் எனது தண்டவாளங்கள்.
டு ஸ்டாப் த ட்ரெயின். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும். எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஆர் ஸ்விட்ச் ஆன். டு ட்ரெயினை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் என்ன பண்ணணும், ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஒய் வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? ஸோ தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தீஸ் மேக்னெட் நம்ம அந்த மேக்னெட்டிக் ஸ்விட்ச் ஆன் பண்ண ஆரம்பித்தோம்னா என்னாகும், அந்த மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு எட்டி கரண்ட்ஸை இன்டியூஸ் பண்ணும். எங்கள் ரெயில்ஸில் இன்டியூஸ் பண்ணும். விச் அப்போஸ் ஆர் ரெசிஸ்ட் த மூமெண்ட் ஆஃப் த ட்ரெயின். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணும், எட்டி கரண்ட்ஸ்னால என்ன பண்ணும், அந்த மோஷன் ஆக விடாமல் தடுக்கும் இல்லையா. ஸோ அந்த ரயில் மேலே அந்த ட்ரெயினை மூவ் ஆக விடாமல் என்ன பண்ணும், ரெசிஸ்ட் இல்லைன்னா அப்போஸ் தடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு புக்லேயே போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள், சர்க்குலர் எட்டி கரண்ட் பிரேக் அப்படிங்கிறத நமக்கு இங்கே டயக்ராம்லேயே போட்டு காமிச்சிருக்காங்க. சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது அந்த எட்டி கரண்ட் பிரேக். அது செகண்ட் டயக்ராமா. இப்போ நான் காமிக்க போகிறது ஃபர்ஸ்ட் டயக்ராம், எட்டி கரண்ட் லீனியர் பிரேக்கில். புக்கில் பாருங்கள் ஃபிகர் 4.14a லீனியர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், லீனியர் எட்டி கரண்ட் பிரேக். ஸோ நெக்ஸ்ட் உள்ளதான் நெக்ஸ்ட் பேரா, in some cases the circular disc connected to the wheel of the train. ஸோ சர்க்குலர் ஷேப்பில் உள்ள டிஸ்க் என்ன பண்ணிடுறோம், அந்த ட்ரெயினுடைய வீலில் ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ wheel of the train through a common shaftனா attachment is made to rotate in between the poles of an electromagnet. அந்த எலக்ட்ரோமேண்டோடைய போல்ஸுக்கு இடையில் மூவ் ஆகிற மாதிரி சர்க்குலர் டிஸ்கை ப்ளே பண்ணிடுறோம், அந்த வீலில் அட்டாச் பண்ணிடுறோம். சர்க்குலர் டிஸ்கில் உள்ள ஷேப்பில் உள்ளதை ட்ரெயினுடைய வீலில் அட்டாச் பண்ணுறோம். அது என்னாகும், அந்த எலக்ட்ரோமேட்டிக் இடையில் மூவ் ஆகும். ஸோ வென் தேர் இஸ் எ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் டிஸ்க் அண்ட் மேக்னெட். ஸோ எப்போல்லாம் அந்த டிஸ்க்குக்கும் மேக்னெட்டுக்கு இடையில் ஒரு மோஷன் காண்டாக்ட் வருதோ அப்போ எட்டி கரண்ட்ஸ் என்ன ஆகும், இந்த டிஸ்கில் இன்டியூஸ் ஆகும். அப்போ எட்டி கரண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணும், நம்ம அப்போஸ் பண்ணும் அந்த மோஷன். ஸோ அப்போ என்ன ஆகும், ட்ரெயின் நமக்கு ஸ்டாப் ஆகும். ஸோ திஸ் இஸ் எட்டி கரண்ட் சர்க்குலர் பிரேக். ஏன்னா சர்க்கிள் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கொள்ளைய டிஸ்க், அதனால இதை நம்ம என்ன சொல்கிறாங்க, எட்டி கரண்ட் சர்க்குலர் பிரேக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிகர் 4.14b பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரெப்ரசன்ஸ் ஃபார் சர்க்குலர் எட்டி கரண்ட்ஸ். ஏன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது லீனியர் ஷேப்பில் இருந்தது இல்லையா, இப்போ பார்க்குறது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. டயக்ராம் அந்த ரெட் கலரில் ஷோ பண்ணுறது தான் நம்ம எட்டி கரண்ட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் அப்ளிகேஷன் இஸ் எட்டி கரண்ட் டெஸ்டிங். இட் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிள் நான்-டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ் டு ஃபைண்ட் டிஃபெக்ட்ஸ் லைக். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த சர்ஃபேஸ் மேலே உள்ள டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, மெட்டீரியல் மேலே இருக்க டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மெத்தடு பேர் தான் எட்டி கரண்ட் டெஸ்டிங்னு சொல்கிறோம். ஏர் பபிள்ஸ் ப்ரெசன்ட் இன் எ ஸ்பெசிமன். ஸோ அந்த ஸ்பெசிமன் மேலே உள்ள ஏர் பபிள்ஸு இல்லைனா சர்ஃபேஸில் உள்ள கிராக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த மெத்தடு யூஸ் ஆகும். A coil of insulated wire is given an alternating electric current so that it produces an alternating magnetic field. அந்த காயில் மேலே வவுண்ட் பண்ணியிருக்க அந்த ஒயர் தான் நமக்கு தேவையான ஆல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக் கரண்ட்டை அந்த ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கரண்ட்டை தான் நமக்கு தேவையான ஆல்டர்னேட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணும். வென் திஸ் காயில் இஸ் brought நியர் த டெஸ்ட் சர்ஃபேஸ். ஸோ அந்த காயிலை நம்ம எப்போ அந்த டெஸ்ட் சர்ஃபேஸ்க்கு நியரில் கொண்டு வரோமோ எட்டி கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட் இன் டெஸ்ட் சர்ஃபேஸ். அந்த டெஸ்ட் சர்ஃபேஸ் மேலே எட்டி கரண்ட் இன்டியூஸ் ஆகும். ஸோ தி ப்ரெசன்ஸ் ஆகும். நம்ம அது மூலம் என்ன பண்ணிக்கலாம், அந்த டிஃபெக்ட்ஸ் சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் காசஸ் த சேஞ்ச் இன் ஃபேஸ் அண்ட் ஆம்பிளிடியூட் ஆஃப் த எட்டி கரண்ட் தட் கேன் பி டிடெக்டட் பை சம் அதர் மீன்ஸ். ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த டெஸ்ட் சர்ஃபேஸ் மேலே உள்ள டிஃபெக்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, எவ்வளோ வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன் திஸ் வே தி டிஃபெக்ட் ப்ரெசன்ட் இன் த ஸ்பெசிமென் ஆர் ஐடென்டிஃபைடு. உங்களுடைய புக்கில் 4.15 பார்த்தீங்கன்னா எட்டி கரண்ட் டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே டயக்ராமு. ஸோ இதுதான் நம்ம வவுண்ட் பண்ண அந்த இன்சுலேட் ஒயர் வவுண்ட் பண்ண காயில். இது ப்ரொடியூஸ் பண்ண காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சர்க்கிள் லைன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ரெட் கலர் லைன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எட்டி கரண்ட்ஸ்னு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எட்டி கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது ரெப்ரசென்ட் பண்ணுது, ஆரோ மார்க் ரெப்ரசென்ட் அஸ் எட்டி கரண்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ லாஸ்ட் ஒன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங். தி ஆர்மச்சூர் ஆஃப் த galvanometer coil. galvanometerங்கிறது ஒன் ஆஃப் த டிவைஸ். இட் இஸ் யூஸ் டு மெஷர். ஸோ galvanometer இஸ் ஒன் ஆஃப் த டிவைஸ். நம்ம ஆல்ரெடி தேர்ட் லெசனில் படிச்சிருக்கோம். டு டிடெக்ட் த
கரண்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ்ன்னு சொல்லி இல்லையா? ஸோ அதில் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, ஒயர் தான் வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் ஆர்மச்சூர்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஆர்மச்சூர் ஆஃப் த கல்வனாமீட்டர் காயில் இஸ் வவுண்ட் ஆன் எது மேலே அதை வவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், சாஃப்ட் அயன் சிலிண்டர் மேலே அந்த ஒயரை வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் த ஆர்மச்சூர் இஸ் டிஃப்ளெக்டட், ஸோ அந்த ஆர்மச்சூர் எப்போ டிஃப்ளெக்ட்னா என்னது, ஏதாவது டிகிரியில் வந்து இப்படி நமக்கு என்ன ஆகும், ஷோ பண்ணுறது அந்த டிஃப்ளெக்ஷன் தான் சொல்லியிருக்கோம். The relative motion between soft iron cylinder and the radial magnetic field induces eddy current in the cylinder. ஸோ இங்கே எட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எது ரீசனாக இருக்குது பாருங்கள், ஆர்மச்சூர் டிஃப்ளெக்ட் ஆகும்போது அப்போ என்ன ஆகும், நமக்கு ரிலேட்டிவ் மோஷன் கிடைக்கிது. எதுக்கு இடையில் கிடைக்கிது, இந்த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் சாஃப்ட் அயன் சிலிண்டருக்கும் அங்கே உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் கிடைக்கும் போது நமக்கு எட்டி கரண்ட்ஸு இன்டியூஸ் ஆகும் சிலிண்டரில். ஸோ 4.16 நமக்கு. So see in your book 4.1c electromagnetic damping. So these are red color lines are represented as eddy current. So இதை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்காங்க, இங்கே சாஃப்ட் அயன் சீட் அது மேலே தான் நமக்கு அந்த ஒயரை வவுண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்மச்சூரை. ஸோ திஸ் இஸ் ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, திஸ் இஸ் அந்த சிலிண்டர். ஸோ நெக்ஸ்ட் லைன், the damping force due to the flow of eddy current brings, again I read the line, the damping force எதனால கிடைக்குது, due to the flow of eddy current. eddy current flow ஆகிறதுனால கிடைக்கிற அந்த damping force எதை ரெஸ்ட் கொண்டு வருது பாருங்கள், brings the flow of current brings the armature to rest immediately. அந்த ஆர்மச்சூரை என்ன பண்ணுது, இமீடியட்டாக ரெஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். அண்ட் தென் galvanometer shows a steady deflection. நமக்கு இப்போ galvanometer காமிக்கிறது டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், ஸ்டெடி டிஃப்ளெக்ஷனாக இருக்கும், ஆசிலேட் ஆகாமல் ஸ்டெடியாக காமிக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப் டு திஸ் அவர் டீட்டெயில் ரோமோட தேர்டு ஒன்னுடைய டீட்டெயிலுடைய 5th ஆன்சர் கம்ப்ளீட்டட். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் தியரியாக தான் இருக்கும். ஸோ அதோட மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரைட் பண்ணுங்கள். 4 அப்ளிகேஷன்ஸும் கண்டிப்பாக எழுதணும். 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நேம் மட்டும் எழுதணும். 3 மார்க் 5 மார்க் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக ப்ரீஃபாகவே எழுதணும். டயக்ராம் இஸ் நாட் நெசசரி. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் செல்ஃப் இண்டக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see introduction. இண்டக்டர் இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. இண்டக்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த டிவைஸ். எதுக்கு யூஸ் ஆகும், இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் energy in a magnetic field when an electric current flows through it. ஸோ எப்போ வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டிவைஸ்க்கு பேர் தான் இண்டக்டர். ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ், இந்த டைப்பிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காயில், சாலினாய்ட்ஸ், டொராய்ட்ஸ், இது எல்லாமே நம்ம 3rd லெசனில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் டீட்டெயிலாகவே. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இண்டக்டர், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இண்டக்டர் அண்ட் வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ யுவர் புக் பேக் கொஸ்டின் ரோமன் லெட்டர் 2, அதாவது 2 மார்க் கொஸ்டினுடைய 7th ஆன்சர். ஸோ ஆல் ஆர் மார்க் இட் இன் யுவர் புக். 2 மார்க் கொஸ்டினுடைய 7th ஆன்சர், வாட் இஸ் கால்ட் அன் இண்டக்டர் அண்ட் வாட் ஆர் த எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் இண்டக்டன்ஸ் ஈஸி. இண்டக்டன்ஸ் மீன்ஸ் வாட், ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டக்டர்ஸ். ஸோ இண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் என்னது, இண்டக்டன்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகும், டு ஜெனரேட் இஎம்எஃப் டியூ டு த சேஞ்ச் இன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தட் சர்க்யூட். அதாவது அந்த சர்க்யூட் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் போது உருவாகுது இல்லையா, ஜென்ரேட் ஆகுது இல்லை அந்த இஎம்எஃப், அதனால் கிடைக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இண்டக்டன்ஸ்னு சொல்கிறோம். அது செல்ஃப் இண்டக்ஷனாகவும் இருக்கலாம், ஆர் சேஞ்ச் இன் கரண்ட் த்ரூ எ நெய்பரிங் சர்க்யூட் with which it is magnetically linked. அதாவது அதுக்குள்ளேயே அந்த காயிலுக்குள்ளேயே உருவான செல்ஃப் இண்டக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ நியர்பை நெய்பரிங்கில் போகிற கரண்ட்டுனால நியரில் உள்ள காயிலில் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் மியூச்சுவல் இண்டக்ஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக ரீட் பண்ணலாம். ஸோ வி வில் ஸ்டடி அபவுட் செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன் இன் த நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, காயில்ஸ் எப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் காயில், திஸ் இஸ் சொலினாய்டு. அதை சர்க்கிள் ஷேப்பில் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் டொராய்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி 3rd லெசனில் படிச்சிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் inductor. So next I am going to discuss self-induction. So students, this is also your book back question, Roman letter 2, அதாவது 2 mark question உடைய 8th answer. An electric current flowing through a coil. So ஒரு coil வழியா current flow ஆகுது,
will set up a magnetic field around it. நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு காயில் வழியாக எலக்ட்ரிக் நம்ம பாஸ் பண்ணோம்னா அதை சுற்றி என்ன உருவாகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ தேர்ஃபோர் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் linked with that coil itself. ஸோ அந்த காயில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனிச்சோ தகுந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஏன்னா வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்? Magnetic flux means the number of magnetic field lines passing through a given cross-sectional area. So if this flux is changed by changing the current, and then நம்ம flux change பண்ணுறதுக்கு என்ன வழிவே, கரண்ட்டை சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ அண்ட் EMF இஸ் இன்டியூஸ்ட் இன் தட் சேம் காயில். ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற EMF இன்டியூஸ் ஆகுது இல்லையா, அதுவும் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், அந்த காயிலே. ஸோ ஒரு காயில் எடுத்துக்கிறோம், அந்த காயில் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். கரண்ட் சேஞ்ச் பண்ணுறப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும். அப்போ அங்கே ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே அந்த ஒரே காயிலில் நடக்கிறனால தான் அதுக்கு என்ன பேர், திஸ் ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் செல்ஃப் இண்டக்ஷன். ஸோ இது EMF இஸ் induced is called self-induced EMF. So students, up to this all are mark it your book bag. 2 mark question உடைய 8th question உடைய answer. So define இல்லைனா what is called self-induction. Friends, நீங்கள் எழுதும் போது இந்த டயக்ராமே போட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So this is battery, this is key, this is resistance. So current I is the current flowing through them. This is called solenoid. These lines are represented as a magnetic field lines. So the current I is flowing through a solenoid. Mag B is the magnetic field. So நம்ம சேஞ்ச் பண்ணுற கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற இன்டியூஸ் EMF இது எல்லாமே எங்கே நடக்குது, ஒரே சேம் காயில் நடக்கிறதுனால அதுக்கு பேர் செல்ஃப் இண்டக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு 5 ஏற்கனவே ஃப்ளக்ஸுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா 5 சஃபிக்ஸில் பி போடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 5B be the magnetic flux linked with each turn of the coil. n turns. நம்ம இப்போ காயிலில் நிறைய நம்பர் ஆஃப் ஒயர்ஸ், எத்தனை நம்பர்னு தெரியாது, அது n நம்பர்னு சொல்லி இப்போ n நம்பர் ஆஃப் ஒயர்ஸை வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் தி டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில். அப்போ அந்த காயிலோட கனெக்ட் ஆகிருக்க டோட்டல் ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, அந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸையும் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸையும் மல்டிபிள் பண்ணி, இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ கிளாஸில் பார்த்துருக்கோம். அதுக்கு பேர் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், அதாவது N5B ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னு சொல்லியிருக்கோம். இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் I இன் த காயில். அந்த காயிலில் போகிற கரண்டுடைய வேல்யூ எப்படி இருக்கும், ப்ரப்போர்ஷனல். அதை தான் எழுதியிருக்காங்க பாருங்கள், N5B இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரொபோர்ஷன் சிம்பிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம் இல்லையா. ஸோ இங்கே L அப்படின்னு ஜாயின் பண்ணுறோம். இல்லைனா இதில் நமக்கு தேவையான L செல்ஃப் இண்டக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ L இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா. L வேணும்னு சொன்னால் என்ன ஆகும், நமக்கு N5B, அது I என்ன ஆகும், டிவைடில் போயிடும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, N5B. ஸோ 2 விதமான ஃபார்முலா, N5B இஸ் ஈக்குவல் டு எல்லையும் யூஸ் ஆகும், ஆர் L செல்ஃப் இண்டக்ஷன் L இஸ் ஈக்குவல் டு N5B டிவைட் பை ஐயும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த எல்லுக்கு என்ன பேர் பாருங்கள், L இஸ் நோன் அஸ் அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. L இஸ் கால்ட் அஸ் செல்ஃப், முக்கியமான வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா, செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு சொல்லணும், இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த காயில். 1 மார்க் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கு யூஸ் ஆகும். திஸ் L இஸ் நோன் அஸ் வாட், L இஸ் நோன் அஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு சொல்கிறோம், இல்லைனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேராகிராஃப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய புக் பேக்கில் உள்ள டீட்டெயில் இருக்கு இல்லையா, ரோமல் 3rd ஒன்றில் டீட்டெயிலுடைய 6th கொஸ்டின் வந்து ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுதுமா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டினை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். see the next line. அதாவது கரண்ட் வந்து இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், 1 ஆம்பியர்னு வச்சுருக்கோம் கண்டிஷன். அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியராக இருந்தால் L இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், ஏன் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, L இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலா, N5B டிவைட் பை ஐன்னு தெரியும். ஸோ இந்த ஐயை தான் நம்ம 1 ஆம்பியர்னு வச்சுட்டோம். ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைக்கும், L இஸ் ஈக்குவல் டு N5B. ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் சிம்பிளி நம்ம என்னென்னு சொல்லலாம், இண்டக்டன்ஸ்னு கூட சொல்லலாம். சிம்பிளி செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்கிறோம், ஆர் சிம்பிளி இண்டக்டன்ஸ் ஆஃப் எ காயில். அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஆஸ் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், அதாவது N5B அதான் என்னென்னு சொல்லியிருக்கோம், ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னு சொல்கிறோம் வித் தி காயில். எப்போ, வென் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ இட். அந்த காயில் வழியாக 1 ஆம்பியர் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணால் கிடைக்கிற ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் தான் என்னென்னு சொல்கிறோம், செல்ஃப் இண்டக்டன்ஸ், இல்லைனா சிம்பிளி
இண்டக்டன்ஸ்னு கூட சொல்கிறோம். ஸோ இதையும் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 2 மார்க் கொஷனுக்கு இன்சைடில் கேட்குறதுக்கு பாசிபிள் உண்டு. டிஃபைன் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இல்லைனா இண்டக்டன்ஸ்னு கேட்டாலும் சரி நீங்கள் இந்த ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் இண்டக்டன்ஸ் ரெண்டுமே வேறு வேறு மீனிங்மா நல்லா பார்க்கணும். இண்டக்ஷனுக்கு ஆன்சர் என்னங்கிறத பாருங்கள், இண்டக்டன்ஸ்க்கு என்னங்கிறத பார்த்து ரைட் பண்ணணும், இல்லைனா மார்க் ரெடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு when the current I changes with time. ஸோ என்ன ஆகும், an EMF is induced in it. எப்போல்லாம் டயத்தை பொறுத்து அந்த கரண்ட் சேஞ்ச் ஆகுமோ அப்போ அந்த காயில் என்ன ஆகும், நமக்கு EMF இன்டியூஸ் ஆகும். ஃப்ரம் Faraday's laws of electromagnetic induction, this self-induced EMF in the coil is given by, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு dN5B டிவைட் பை டிடின்னு படிச்சுட்டோம் நம்ம Faraday செகண்ட் லாலேருந்து. லென்ஸ் லாவை யூஸ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், அப்போஸ் பண்ணோம் அந்த இன்டியூஸ்ட் EMF, அதனால ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் N5B டிவைட் பை டிடி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த N5 பதில் இப்போ தான் நமக்கு தெரியும் இல்லையா, LIன்னு பார்த்தோம். ஸோ D/dt அப்படியே எழுதிக்கிறோம். இந்த N5Bக்கு பதிலாக மட்டும் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், நம்ம LIன்னு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி ஈக்குவேஷன் 4.8 நமக்கு ஸோ சி ஹியர் இன் 4.8 கொடுத்துருக்காங்க பாருங்கள். N5B என்ன போட்டுக்கலாம், L into Iன்னு. ஸோ நவ் வி நோ த ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நம்ம இங்கே Faraday's laws யூஸ் பண்ணி மைனஸ் D/dt இன்ட்டு LIன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இப்படி இங்கே நமக்கு ரைட் பண்ணியிருக்காங்க. எல்லை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்டில் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த DIயை ஜாயின் பண்ணிக்கிட்டோம், DI/dt. இதில் வந்து எனக்கு தேவையானது என்னது, செல்ஃப் இண்டக்டன்ஸ் தான் வேணும், எல் தான் வேணும். அப்போ எல் வேணால் என்னாகும், அப்படியே DI/dt டிவைடில் போயிடும் இல்லையா, அந்த மைனஸ் சைனுங்கிறது டிவைடில் போயிடும். ஸோ வி கெட் த ஃபார்முலா எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான், இதிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க, மைனஸ் எப்சிலான் டிவைட் பை DI/dt. So this negative sign எதை indicate பண்ணுது பாருங்க, negative sign in the above equation implies that, underline பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், self induced EMF, அதான் இந்த எப்சிலான் self induced EMF always அப்போஸ்ங்கிற வேர்டை போகிறனால தான் இங்கே நெகட்டிவ் சைனே போட்டிருக்காங்க. எதை அப்போஸ் பண்ணுது, the change in current with respect to time. அதாவது டயத்தை பொறுத்து மாதிரியே அந்த கரண்ட்டு அதை என்ன பண்ணும், எப்பயுமே அந்த செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF அப்போஸ் பண்ணுது. ஸோ ஒன்லி வி ஆர் புட் இட் திஸ் நெகட்டிவ் சைன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன், நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டயத்தை எவ்வளோ வச்சுக்கிறோம், 1 ஆம்பியர்/செகண்ட். ஏன்னா கரண்ட் ஆம்பியரில் தான் மெஷர் பண்ணுவோம், டயத்தை செகண்டில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆம்பியர்/செகண்ட்னு போடுவோம், அதுதான் நமக்கு ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் இன்வர்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ L இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான்னு கிடைக்கும். கிளாஸ் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், L இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான் டிவைட் பை DI/dt உடைய வேல்யூ தான் என்னென்னு வச்சுருக்கோம், நம்ம 1 ஆம்பியர்/செகண்ட் இன்வர்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு திரும்ப என்ன தான் கிடைக்கும், L இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான். ஸோ see the formula L is equal to self inductance is equal to what, minus epsilon. So next inductance of a coil is also இப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம L is equal to N5/ன்னு டிஃபைன் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போது இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி டிஃபைன் பண்ணுறோம், இண்டக்டன்ஸ் ஆஃப் எ காயில் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் அப்போசிங் EMF. ஏன்னா இங்கே மைனஸ் எப்சிலான் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போசிங் EMF இன்டியூஸ்ட் இன் தி காயில், ஒரு காயிலில் அப்போசிங் EMF இன்டியூஸ் ஆகும் எப்போ, when the rate of change of current, அதாவது DI/dt டயத்தை பொறுத்து கரண்ட் சேஞ்ச் ஆகிறத நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்னு சொல்கிறோம். த்ரூ தி காயில் 1 ஆம்பியர்/செகண்டாக இருக்கும் போது அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்டுடைய வேல்யூ இந்த 1 ஆம்பியர்/செகண்ட் இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும், அங்கே ஒரு எப்போசிங் EMF இன்டியூஸ் ஆகுது இல்லையா, அதைத்தான் நம்ம இண்டக்டன்ஸ் எல்லுன்னு சொல்கிறோம். ஸோ 2 வேஸாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே அண்ட் திஸ் இஸ் அனதர் வே. சிம்பிளி செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் சிம்பிளி இண்டக்டன்ஸ்னு கேட்டாலும் சரி நீங்கள் 2 விதமான டெஃபினேஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். 1 மார்க்மா, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ். எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலுமே நம்ம எந்த ஒரு குவான்டிட்டியாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், யூனிட் பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் எ ஸ்கேலார் அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே 1 மார்க் யூஸ் ஆகும். Weber/ஆம்பியர்னு சொல்லலாம், இல்லை Volt/செகண்ட்/ஆம்பியர்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷனில் இப்படி இருந்தாலும் கரெக்டு தான், இப்படி ரைட் பண்ணியிருந்தாலும் கரெக்டு தான்மா. அதே மாதிரி இதை Weber/ஆம்பியர்னு இருந்தாலும் கரெக்டு தான். ஸோ எந்த மாதிரி இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். இட் இஸ் ஆல்சோ மெஷர்டு இன், இதை ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, ஹென்ரின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாமே 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். ஸோ பாக்ஸ் போட்டுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க். 1 Henry is equivalent to 1 Weber/ampere is equal to 1 volt second per ampere. 1 mark question.
தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ml² T⁻², A⁻². டைமென்ஷனல் ஃபார்முலா 11th நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை வச்சு இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஸோ எப்போ கரண்டுடைய வேல்யூ 1 ஆம்பியராக இருக்கோ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம், டீட்டெயில் ஆன்சர் மார்க் பண்ணோம் இல்லையா? 6th கொஸ்டின் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? மார்க் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சரை 6th ஒன்று இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேம்மா. ஸோ இந்த லைன்லேருந்து ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர் ரோமன் லெட்டர் 3னுடைய டீட்டெயில் ஆன்சர் 6th ஒன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர். ஸோ எங்கே எண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பிஃபோர் வரை மார்க் பண்ணிக்கோங்கம்மா. ரோமன் லெட்டர் 3 டீட்டெயிலுடைய 6th கொஸ்டினுடைய ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ், நவ் நெக்ஸ்ட் ஐ மார்க் இட். புக் பேக்கில் உள்ள ரோமன் லெட்டர் 3 அதாவது டீட்டெயிலுடைய 7th ஆன்சர் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ். ஸோ வென் கரண்ட்டுடைய வேல்யூ 1 ஆம்பியராக இருக்கும், அப்போ N5B இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் 1 வெபர் டர்ன்ஸ்னு சொல்கிறோம். இல்லை இண்டக்டன்ஸில் எவ்வளவு 1 ஹென்ரின்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் இதை வச்சு நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். தி இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் செட் டு பி. எப்போ நம்ம இண்டக்டன்ஸை 1 ஹென்ரின்னு சொல்லலாம்? இஃப் எ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர் ப்ரொடியூசஸ் unit flux linkage in the coil. Students, again I repeat, the inductance of the coil is said to be 1 mark 2 mark question கேட்கலாமா? define 1 henry based on self inductance கூட கேட்கலாம். இதெல்லாம் புக் பேக்கில் இல்லை, பட் புக் இன்சைடில் கேட்கறதுக்கு பாசிபிள் உண்டு. வாட் இஸ் த கொஸ்டின்? define 1 henry based on self induction அப்படின்னு சொல்லிடுவாங்க. self inductance. so what is the answer? இப்போ 1 henry if a current of 1 ampere produces unit flux linkage in the coil. அந்த காயிலில் யூனிட் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆஃப் த காயிலில் ஒரு யூனிட் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? 1 ஆம்பியர் கரண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? 1 ஹென்ரி. நெக்ஸ்ட்டு, தேர்ஃபோர் த இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்டுடைய வேல்யூ வச்சு நம்ம சொல்லலாம். 1 ஆம்பியர் per செகண்டாக இருந்தால் எப்சிலானுடைய வேல்யூ என்ன கிடைக்குது? -1 வோல்ட். தென் அப்போ என்ன ஆகும்? இண்டக்டன்ஸுடைய வேல்யூ 1 ஹென்ரி. ஸோ இதை வச்சு இப்போ நம்ம டிஃபைன் பண்ணலாம். தி இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் 1 ஹென்ரி. இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் 1 ஹென்ரியை? இஃப் எ கரண்ட் சேஞ்சிங் அட் தி ரேட் ஆஃப் 1 ஆம்பியர் per செகண்ட் இன்டியூசஸ் அண்ட் அப்போசிங் இஎம்எஃப் ஆஃப் 1 வோல்ட். ஸோ மேலே உள்ளதுக்கும் நம்ம கீழே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்டுடைய வேல்யூ 1 ஆம்பியர் per செகண்டாக இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகிற அப்போசிங் இஎம்எஃப் உடைய வேல்யூ 1 வோல்ட்டு. அப்போ நம்ம என்னென்னு சொல்லலாம்? அந்த இண்டக்டன்ஸை 1 ஹென்ரின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ், அப் டு திஸ் யுவர் டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர் ரோமன் 3 டீட்டெயில் 7th கொஸ்டின் completed. Students, up to this I completed video number 1. Next I take it video 2 and அதையும் போஸ்ட் பண்ணுவேம்மா. நாளைக்கு 2 வீடியோஸையும் நல்லா லிசன் பண்ணுங்கள். லாஸ்ட் கிளாஸ்லாம் வீடியோ 1 அதிகமாக பார்க்குறீங்க, வீடியோ 2 பார்க்குறதே இல்லை. யார் சொன்னால் 2 வீடியோலையுமே புக் பேக்கில் உள்ள எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நாளைக்கு டெஸ்ட்டுக்குள்ளே ரெடி பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டுமாரோ ஆஸ் யூஷுவல் மார்னிங் டெஸ்ட்டுக்கு வீடியோ 1 வீடியோ 2 ரெண்டுலேருந்துமே நம்ம கொஷின்ஸு கேட்டிருப்பேன்.